கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உள்ள வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். ஹல்லேலூயா. அப்படி உள்ள ஒரு அருமையான வசனம். இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம், அதாவது நமக்கு உண்றது, சாப்பிட்றதுக்கு ஆகாரம், உடுக்க உடை, இருக்க இடம். இதுதான் மெயினாக மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவைகள். இந்த தேவைகள் எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், கூட கொடுப்பேன், நிறைய கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அடிஷ்னலாக கூடனா கூட்டி கொடுக்கறது. ஆண்டவர் நல்லவர். அவரிடத்துல நம்ம அவரை சேவிக்கும் போது அவர் இதையெல்லாம் பூர்த்தி செய்கிறாரு. நமக்கு தேவையான உடை துணிமணிகள் இருக்குது, நமக்கு தேவையான சாப்பாடு கிடைக்குது, நமக்கு அன்றாட நமக்கு தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார் பாருங்க. அதுதான். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடணும். அதை நம்ம செய்கிறோமா யோசித்து பார்க்கணும். அவர் ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, நீ முதலாவது என்ன தேடு. இப்போ எங்கள் அப்பா இருக்கிற சமயத்தில் அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. 6 மணிக்கு தான் நான் வீட்டில் மாடியிலேருந்து இறங்கி வருவேன். உடனே பேப்பர் எடுத்துட்டு வா அப்படின்னுவாங்க. அந்த பேப்பரை அந்த கேட்டில் அந்த கம்பிக்கு நடுவில் சொருகி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஹெட்லைன்ஸ் அல்லது டைம் ரொம்ப எப்படி இருக்குன்னா, முக்கியமான செய்திகள் ஹெட்லைன்ஸில் வந்திருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன், அந்த பேப்பரை எடுத்து என்னோட முதுகிட்ட வச்சுக்குவேன். அப்படி பார்க்க மாட்டேன். நேராக போய் எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவேன். அது ஏன்னா, நான் இன்னும் பைபிள் வாசிக்கலையே, நான் இன்னும் ஜெபம் பண்ணலையே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடலையே, அதுக்கு என்ன ஹெட்லைன்ஸை பார்க்கறது. அதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டோம்னா அப்போ முதலாவது நியூஸ் பேப்பரில் வர நியூஸுக்கு தான் நம்ம இடம் கொடுத்துட்டோன்னு அர்த்தமாயிரும். அதனால நான் பார்க்க மாட்டேன். எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிடுவாங்க. நான் 6 மணிக்கு மேலே பல்ல விளக்கிட்டு அப்புறம் நிதானமாக 7:30 வரைக்கும் எல்லாத்தையும் செய்வேன். ஆனால் எனக்கு அந்த நியூஸ் பார்க்குறது ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில டைமில் தான் ஏதாச்சும் ஒரு டாப் நியூஸாக வந்திருக்குமேன்னு பார்க்க தோணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இதை மாத்திரம் நம்ம நினச்சிடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் சொல்லும்போது அவருடைய ராஜ்யம் நம்ம வேதத்தில் இருந்து தான் வாசித்து தெரிஞ்சுக்கணும். அவருடைய ராஜ்யம் பற்றி தான் பேசுகிறார். ராஜ்யம் நெருக்கமாக இருக்குது, அதுக்காக நீங்கள்லாம் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து கூட மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இப்பயும் இதே தான் சொல்ல போகிறோம். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதத்தின்படி கிறிஸ்தவர்களாகிய நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டா பத்தாது, கிறிஸ்தவ பெயர் வச்சுக்கிட்டா பத்தாது, கிறிஸ்துக்குள்ள மனம் திரும்பணும், நம்ம பாவங்களை அறிக்கையிடணும், மன்னிப்பு கேட்கணும். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 360 டிகிரிஸுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஸ்பிரிச்சுவல் லெவலில் வரணும். அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு கிடைச்ச பிறகுதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிப்போம் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் தேட மாட்டோம். சும்மா ஏதோ நேம் சேக்குக்கு சர்ச்சுக்கு போவோம், என்னமோ ஒரு ஜபத்துக்கு போவோம். ஒரு சில டைம் பாருங்க, கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், இது 3 மாத்திரம்தான் சர்ச்சுக்கே போவாங்க. அப்படி உள்ள கிறிஸ்தவங்க கூட இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்றது, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம டெய்லி தேடணும். டெய்லி பைபிள் வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, எது அவருக்கு விருப்பம், எது அவருக்கு பிடிக்காது செய்யக்கூடாது, அவருக்கு கீழ்ப்படியணும், ஹம்பிளாக இருக்கணும். இதெல்லாம் வேல்யூஸ், கிறிஸ்டியன் வேல்யூஸ். இதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். அடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடிட்டு அவருடைய நீதியும் தேடணும். நீதி நியாயத்தை நம்ம செய்யணும். இப்ப நீதி நியாயத்தை செய்யணும் அப்படி சொல்லும்போது நம்ம என்ன நீதி கெட்டு செய்யறோம், நியாயக்கேடா என்ன செய்யறோம், பிறரோட நம்ம ஐக்கியம் வைக்கும்போது சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காததா நம்ம செஞ்சிடுறோம். அதுதான் நீதி கேடு. நீதியா செய்யல, நியாயமா செய்யல.
அப்போ அது ஒரு பிரச்சனை ஆகிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட நீதின்னு ஒன்று இருக்குது, நியாயம்னு இருக்குது, நியாய பிரமாணம் இருக்குது, 10 கட்டளைகள் இருக்குது, இதெல்லாம் நீ மீறக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு இருந்தால் கூட மனுஷர்களோட நேருக்கு நேராக நமக்கு சில பிரச்சனைகள் வருது. அப்போல்லாம் நம்ம எல்லா டைம்லையும் எல்லாரோடையும் அன்பாக நேசமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அது முடியுதா? சில டைம் சிலரோட we rub them on the wrong side. அதனால ஒரு ஃப்ரிக்ஷன் உண்டாயிருது, அதனால ஒரு மன வருத்தம் உண்டாயிருது, குடும்பத்துக்குள்ளே உண்டாகுது. அப்போ வெளியாட்களோட ஏன் உண்டாகுது? அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம நீதியாக செய்கிறோமா, நம்ம நியாயக்கேடு நம்ம தான் செஞ்சிட்டோமா, நம்ம நீதி இல்லாத காரியங்களை பிறருக்கு செஞ்சிட்டோன்னா உடனே மன்னிப்பு தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அதுதான் அவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இதுதான் முக்கியம் உலகத்தில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவருடைய ராஜ்யத்துக்கு தேவையான அவரை முழு மனதோட நம்ம நேசிக்கணும், சேவிக்கணும், அவரை அன்பு கூறணும், அவருடைய காரியங்களை ஃபாலோ பண்ணணும், அவரை ஃபாலோ பண்ணணும், அவரை மாதிரியே செய்ய நினைக்கணும், கிரைஸ்ட் லைக் திங்கிங் நமக்குள்ளே வரணும். இதெல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள். அடுத்தது அவருடைய நீதியும் நம்ம தேடணும்னு சொல்லும் பொழுது என்னென்ன நீதி சொல்லியிருக்காரோ, என்னென்ன நீதி செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அதை நம்ம செய்யணும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்மை முதலாவது தேடவும், உம்முடைய ராஜ்யத்தை தேடவும், உம்முடைய நீதியை தேடவும் எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாவற்றையும் நீங்க கூட கொடுப்பீங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends for joining us and God bless you all.